நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராம் இயேசு மகாராஜன் அந்த இந்த நல்ல நாளிலே மறுபடியுமாய் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஜெப வேளைக்கு உங்கள் யாவரையும் அழைக்கிறேன். பாருங்கள், நாம் சேர்ந்து தேசத்துக்காய் ஜெபிப்போம், தேச தலைவர்களுக்காய் ஜெபிப்போம், தேசத்தில் ஆளுகை செய்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிப்போம். தேசம் தேவனை அறிந்து கொள்ளட்டும். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த நாளில் ஒவ்வொரு தலைவர்களுக்காய் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு மனதிருக்குமாயின் உங்கள் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவருடைய பெயரையும் சொல்லுங்கள். பிரசிடென்ட் பேரை சொல்லுங்கள், இன்னும் கவுன்சிலர் பேரை சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், வார்டு மெம்பர் பேரை கூட சொல்லுங்கள், எம்எல்ஏ பேரை சொல்லுங்கள், எம்பி பேரை சொல்லுங்கள், முதலமைச்சர் பேரை சொல்லுங்கள், பிரதமர் பேரை சொல்லுங்கள். எல்லோரும் பாதுகாக்கப்படணும். தேசத்தில் தேவனுடைய கிருபை இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். செழிப்பு உண்டாகணும். ஆமேன் சொல்லுங்களேன். அதிகாரிகளுக்கும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். தேவன் அப்படியே செய்யும்படி முதலாவது நாம் அவர்களுக்காக ஜெபிப்போமா? வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகை செய்கிற எல்லோருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. ஜெபிப்போமா? அதிகமாக நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, என் தேசத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் இப்படி கருத்தில் வைக்கணப்பா. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாய் செய்வதற்கு பலனை தாரும், விசேஷமாய் ஞானத்தை தாரும். நம்முடைய பாதுகாப்பும் கிருபையும் ஒவ்வொரு அதிகாரிகள் மேலும், ஒவ்வொரு தலைவர்கள் மேலும், ஒவ்வொரு காவலர்கள் மேலும் இருக்கட்டும் அப்பா. தேவனே, நீர் அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து பாதுகாத்து தங்களுக்கு கொடுத்த பணியை சரியாய் செய்வதற்கு பலன் தாரும். நம்முடைய கரத்தில் ஒரு குடும்பங்களை வைக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷ சமாதானம் நிலைத்திருக்கட்டும், தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். என்னவற்றை பார்க்கிற ஒவ்வொரு அதிகாரிக்கும் தேவையான நன்மைகள் வரட்டும் அப்பா. இந்த ஆண்டு ஒருவேளை மாறுதலுக்காக காத்து கொண்டு இருப்பார்களானால் தேவனே, நீர் மனதிறங்கி ஆசீர்வதியும். பதவி உயர்வுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் இரக்கம் பாராட்டும். யார் கண்ணில் தயவு கிடைக்கணும், அங்கே தயவு கிடைக்கட்டும். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும் ஆண்டவரே. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனே, உடைய பிள்ளைகளுடைய உயர்வையும் இந்த ஆண்டு அருள செய்யும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக விசேஷமாய் சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும்படி என் ஆண்டவர்களுக்கு இதயத்தில் ஏவினார். அதன்படி என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் 12 வயசுக்கு உட்பட்ட சின்ன பிள்ளைகள் இருக்காங்களா? நான் சொல்லுவேன், இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் வரையும் உங்கள் பிள்ளை மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்கய்யா. என் அன்பு சகோதரனே, உன் பிள்ளை மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்கய்யா. சகோதரியே, நான் மறுபடியுமாய் சொல்லுறேன், கை வச்சு ஜோம் பண்ணுமா. கர்த்தர் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும். கொள்ளை நோய்களுக்கு பாதுகாக்கணும், பொல்லாதவருடைய கண்களுக்கு பாதுகாக்கணும். தேவாதி தேவன் நல்ல ஞானத்தை தாரணும். ஆமேன் சொல்லுங்களேன். தேவன் அப்படியே செய்யணும். அன்றைக்கு நிஜமான இயேசு மகாராஜன் மனிதனாய் சுட்டித்தின நாட்களிலே இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் மேல் ஆசையாய் சென்று கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். ஆம், அதே தெய்வன் இப்பொழுதும் அப்படி ஆசீர்வதிக்கலாமே சொல்லுங்களேன். வியாதி இல்லாத நல்ல பிள்ளைகளாக வாழணும், நல்ல ஞானமுள்ள பிள்ளைகள் வரணும். நான் சொல்லுவேன், அதிகாரத்துக்கு ஏற்ற நல்ல ஞானத்தை தேவன் தரணும். ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாய் வரணும். தேவன் அப்படிக்கே செய்யும்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமா? அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி. முதலாவது நன்றி சொல்லுங்க ஐயா. தேவனே, நீர் எனக்கு தந்த பிள்ளைக்காய் நன்றின்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை பேரை சொல்லி சொல்லுங்கள், என் பிள்ளைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைக்கு ஞானத்தை தாங்கப்பா, இந்த பிள்ளையை பாதுகாத்துக்கோங்கப்பான்னு சொல்லுங்கள். இவருடைய போக்கில் வரத்தில் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கே போனாலும் இப்படி பாதுகாப்பு இருக்கணும் அப்பான்னு சொல்லுங்கள். எங்கே போனாலும் போக்குவரத்தெல்லாம் கர்த்தருடைய தூதனை கொண்டு நீர் பாதுகாக்கணும்னு சொல்லுங்கள். அடுத்தபடியாக ஞானத்தை தாங்கன்னு சொல்லுங்கள். படிக்கிற பாடங்கள் தங்கணும், நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. தேவனே, நீர் ஞானத்தை தாரோன்னு சொல்லுங்கள். வேதத்தில் நிஜமான் சொல்லி இருக்கிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருப்பார் என்றால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரையும் கடிந்து உள்ளவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறோம் என்று. தேவன்கிட்ட கேளுங்கப்பா. ஞானமில்லாத பிள்ளைக்கு தலையில் கை ஊற்றி சொல்லுங்க, அப்பா என் பிள்ளை நல்ல ஞானமுள்ள பிள்ளையாக மாறணும்,
நிறைய பிள்ளைங்களுக்கு படிக்கிற பாடங்கள் தங்குவதே இல்லை. நிறைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், அப்பா என் பிள்ளை ஞானமுள்ள பிள்ளையாக இருக்கணும் ஆண்டவரே, இது உங்கள் பிள்ளை டேடின்னு சொல்லுங்கள். இது உங்கள் பிள்ளைப்பா, உங்கள் பிள்ளையை ஆசிர்வதிங்க, ஞானத்தை தாங்க, படித்த பாடங்கள் நல்ல இருதயத்திலே தங்கணும், சொல்லுற வேலையை கேட்கணும், தேவனே நீர் மனதிறங்குன்னு சொல்லுங்கள். கீழ்ப்படுதலே என் பிள்ளை கட்டளையிடுங்கன்னு சொல்லுங்கள். கீழ்ப்படுதல் கட்டளையிடுங்கன்னு சொல்லுங்கள். அப்பா என் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதலை கட்டளையிடுங்க டேடி சொல்லுங்கம்மா, சொல்லுங்கய்யா. தேவாதி தேவன் உன் அருகே இருக்கிறார், உன் ஜெபத்தை விரும்புகிறார். நீ உன் பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பதனுடைய கடமை. செபி செபி செபி. நான் இன்றைக்கு மாத்திரம் அதற்கு மேலே சொல்லுவேன். சண்டே ஸ்கூல் டீச்சர், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய பேரை சொல்லி ஜெபிங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுடைய பேரை சொல்லி ஜெபிங்க. டீச்சர் நீங்கள் தயவாய் ஜெபிங்க, சார் தயவாய் ஜெபிங்க. தேசத்தில் வருகிற கொள்ளை நோய்களுக்கு உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். விதவிதமான கொள்ளை நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறது. தேவன் தாமே பாதுகாப்பு கரத்தை உங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கணும். செபிங்க செபிங்க செபிங்க. ஐயா, எனக்கு எதிரே இருக்கிற ஒரே ஒரு சின்ன பிள்ளை அப்பப்போ வந்து சத்தம் கொடுத்துட்டு போகிற ஒரு சின்ன பிள்ளைக்கு பலவீனப்பட்டு ஒரு 20 நாளாய் போராடி கொண்டு இருக்கிறது, மரணத்துக்கு நேராய். ஒவ்வொரு நாளும் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நீ நினைக்கலாம், யாருடைய பிள்ளையோ இல்லை. இல்லைம்மா, இல்லை, உன் கண் எதிரே இருக்கிற உன்னுடைய பிள்ளை. உன்னை முறை சொல்லி கூப்பிடுற ஒரு பிள்ளை, உன்னை அண்ணன்னு சொல்லி கூப்பிடுற பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, உன்னுடைய வேதம், உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கும்? துடிக்காதோ? இப்பவுமே ஜெபி அதுக்காக. ஐயா, என் தெருவில் இந்த பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்துக்கோங்கப்பா. என்கிட்ட டியூஷன் படிக்கிற இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக்கோங்கப்பா. என்கிட்ட ஸ்கூலில் படிக்கிற இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக்கோங்கப்பா. என்கிட்ட சண்டே ஸ்கூல் படிக்கிற இந்த பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்துக்கோங்கப்பான்னு சொல்லுமா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நான் ஒரு ஆசீர்வதிக்கட்டும். தேவனே, உடைய பிள்ளைகள் மேல் நீர் இரக்கமாயிரும். சிறு பிள்ளைகள் இடத்தில் வர இடம் கொடுக்கிறவர்களுக்கு தடை செய்யாதீர்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகள் மேல் ஆசையாய் உடைய கையில் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். ஆசையாய் வைத்த தெய்வமே, எப்பொழுது வைங்கப்பா. வியாதிகள் மாறட்டும், சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும், பல்லாருடைய வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செயலற்று போகட்டும். சதி மோசங்கள் திட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை செயலற்று போகட்டும். உமக்கு பிரியமாக உமக்கு சாட்சியாக அவனுடைய பிள்ளைகள் வாழட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் மேலே ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சேனைகளின் கர்த்தராம் இயேசு மகாராஜன் இந்த நாளிலே உங்களோடு பேசும்படி எனக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே உங்கள் ஜெபத்தினால் கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்முடைய கூட்டங்களை ஆசீர்வதித்தார், அற்புதங்களை செய்தார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் ஜெபம் எங்களுக்கு மிகுந்த பலனாக இருக்கிறது. எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் நான் உங்களோடு பேசும்படி என் எஜமான் எனக்கு ஞாபகப்படுத்தி அனுப்பின ஒரு வார்த்தை உண்டு. உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? என்னோடு திருப்புங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இரட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் நான் பேசுகிற ஒரு தலைப்பு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமைன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன். நான் வெக்க அனுபவித்த இந்த வருஷம் வரைக்கும் அனுபவித்ததுக்கு பதிலாக இனி இரட்டத்துணையான ஆசீர்வாதம் எனக்கு வரப்போகுது. ஆமைன்னு சொல்லுங்களேன். நீங்கள் நம்புனீங்கன்னா கட்டாயம் இந்த ஆண்டவர் உங்களுக்கு அப்படி அருளி செய்வார். அவரால் ஆகும். என் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் பொழுது ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா? விசுவாசிக்கிறாயா? நம்ம பாசையில் சொல்ல போனால் நம்புகிறாயா, நீ நம்புதியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது, உன் நம்பிக்கையின்படியே உனக்கு ஆக கடவுது. நீ நம்புவாயானால் இது தேவாதி தேவனா இயேசு மகாராஜன் எனக்கு இப்படி செய்ய முடியும், என் வெட்கத்தை என் அவமானத்தை மாற்ற முடியும் என்று நீ நம்பும் பொழுது தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆம், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி வேதத்திலே அநேக முறை சொல்லியிருக்கார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இஸ்ரவேல் புத்திரரே, ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவர் நம்மளைப் போல
மணிக்கு ஒரு தடவை மாற மாட்டார். நேற்று சொன்ன இன்னைக்கா, அது அப்பலேயே சொல்லிட்டேன், அப்படிலாம் மாற மாட்டார். ஏன்னாண்டவர் மாறாதவர், மாறாதவர், மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மாறாத வேதம் சொல்லுகிற அந்த மாறாத தேவன் இயேசு மகாராஜன் சொல்கிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன்கள் இருக்கிறது. டபுள் பங்கு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நான் அப்படி வெட்கத்துக்கு பதிலாய் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு பெண்ணை குறித்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. என்னோடு திருப்பங்கள். ரூத் 2:15 விதமாய் சொல்கிறது. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். நம்ம பாஷையில் சொல்ல பண்ண கிண்டல் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதை முதலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரூத் என்பவள் மோவாப் தேசத்திலே உள்ள ஒரு பெண்மணி. மோவாப் தேசத்து பெண்ணுக்கும் தேவாதி தேவனுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமில்லை. இங்கே இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் உண்டாததினாலே அங்கே செழிப்பாய் இருக்கிறது மோவாப் தேசம். இங்கே பஞ்சமாய் இருக்கிற நாளில் அங்கே செழிப்பாய் இருக்கிறது. இங்கே பஞ்சம் விளக்கே போன ஒரு குடும்பம், பஞ்சம் விளக்க போன அந்த குடும்பத்தோடு தேவாதிதனுடைய தொட்டத்தின்படி இந்த ரூத் இணைக்கப்பட்டாள். அங்கே ஒரு சோதனை பாருங்களேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கிருந்து இந்த போன குடும்பத்தில் அல்ல, அந்த ரூத்தின் கணவர் மரித்து போனார். நகோமி என்று ஒரு பெண் இருந்தாள். கணவன் ஏற்கனவே இறந்து போனான். 2 பிள்ளைகளோடு இங்கே வாழ வழி இல்லை, பஞ்சமாய் இருக்கிறது என்று மோவாப் தேசத்துக்கு போனாள். செழிப்பாய் இருந்தார்கள். செழிப்பாய் இருக்கு அங்கே பெண் கொண்டார்கள். நான் நினைக்கிறேன் அங்கே வீட்டை கட்டியிருப்பாங்க. இப்போதைக்குன்னா அப்படி நிறைய வாகனங்கள் வாங்கி உடனே பார்த்துருப்பாங்க. பரவாயில்ல, வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து நல்ல வேலை பார்த்து வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், எல்லாம் வாங்கிட்டான்னு சொல்லி அந்த நாட்டுக்கார பொண்ணை கொடுத்தாங்க. இப்போ அப்படித்தானே நடக்கிறது. ஆனால் வேதத்தில் சொன்னபடி பரீட்சை என்பது, சோதனை என்பது பெரியது என்றபடி அன்றைக்கு 2 மகன்களும் மரித்து போனார்கள். நகோமி புலம்புகிறாள், என் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக வெளிநாட்டுக்கு வந்தேன். இதை யாருக்காக நான் வாழ வேண்டும்? செத்தாலும் இருந்தாலும் நான் பிறந்த தேசத்துக்கு போய், என் கணவன் இருந்த ஊரிலே, நான் பிறந்த ஊரிலே போய் சாகட்டும் என்று சொல்லி அழுது கொண்டு வரும் பொழுது இளைய மருமகள் ஒவ்வொரு மருமகளாக பார்த்து சொல்கிறாள், நீ பயிருமா, நீ பயிரு, உன் கணவன் மரித்து போனான், நீ என்னோடு வந்து கஷ்டப்பட வேண்டாம். ஏற்கனவே நாங்கள் கஷ்டமா இருந்து அங்கே வந்தேன், இனியும் நான் திரும்ப போறேன். என்னுடைய துக்கம் கொடிதாக இருக்கிறது. என் பிள்ளைகள் மரித்து போனார்கள், இனி நான் இங்கே இருப்பதில்லை என்று சொன்னதும் இன்னொரு ரூத் ஒரு வைராக்கியத்தோடு வராங்க. ஆமாய்யா, என் எஜமானுடைய சந்தையில் வந்துட்டாங்களே, என் எஜமான் இயேசு மகாராஜாவின் வம்ச வரலாறில் வந்து விட்டார்களே. ஆம், இந்த ரூத்தை பாருங்களேன். வரையும் சொல்லுதான் நகோமி அம்மா சொல்லுகிறார்கள், ரூத்து இனி என் கூட வர வேண்டாம். இளையவா ஏற்கனவே போயிட்டா, டாட்டா ரைட்டுமா, நீ சொன்னது கரெக்டு தான் போயிட்டாங்க. இந்த மூத்த பட்டு சொல்லுவாங்க, நீ இளையவ மாதிரி பயிரு. அவர் சொன்னா, இல்லை, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இந்த 1ஆம் அதிகாரத்திலே ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார். என்ன ஒரு வைராக்கியம்! ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவரை புதிதாக ருசித்தவருடைய வைராக்கியம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பரம்பரையாக வர்றதுக்கு தான் அது என்ன செய்யணும் விட்டுருவாங்க. ஆனால் அவங்க கர்த்தருடைய கிருபையினாலே நான் சொல்லுவேன், நல்ல ஒரு வைராக்கியமாக பக்தியாக இருப்பார்கள். அந்த பெண் சொல்கிறார், அப்படித்தான், என்னை இதை பற்றி பேச வேண்டாம். தேவன் உன் மகனை எனக்கு இணைத்தார், உன் மகனை எடுத்துக்கொண்டார். தேவாதி தேவன் உன் குடும்பத்தில் நினைத்து நான் உன் குடும்பத்தோடு நான் வருவேன். இனி நான் இந்த மோவாப் தேசத்து பெண் அல்ல,
நீ எங்கே போறியோ அங்கே நான் வருவேன், நீ எங்கே இருக்கிற அங்கே இருப்பேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார். என் சகோதரிகள் அநேகம் உண்டு, புலம்புவார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எனக்கு கிடைத்த சகோதரர்கள் அநேகம். கூட்டங்கள் முடிந்ததும் ஒருவராய் பார்த்து, அண்ணா எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க, எங்கள் பக்கத்து ஊருக்கு வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்படியாவது அண்ணனை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி புலம்புவார்கள். அண்ணன் ஆண்டவரை நானும் இவளை ஏற்றுக்கொண்டு, ஐயோ துக்கத்தின் மேல் துக்கம், வருத்தத்தின் மேல் வருத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. போராட்டம், ஒரே போராட்டம். அங்கே என்ன செய்வோம், அங்கே என்ன செய்வோம்? போராட்டம். அன்னைக்கு அந்த ரூத் நடந்தது போல அநேகர் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், அநேகர் தொழிலை இழந்திருக்கிறார்கள், அநேகர் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருக்காய் தேவனுக்காய் நிலைத்தென்று கொண்டு சீக்கிரம் எங்களுக்கும் ஒரு தேவன் பதில் தருவார். எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும், நாங்களும் துரத்தப்பட்டு அதே ஊரில் வாழ்ந்திருப்போம் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தானம்மா என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இப்படி வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருக்கிறாயே, ஏசு 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 என்று நீ வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருக்கிறாயே, இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு நல்லவர் நல்லவர் என்று நீ வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருக்கிறாயே, உனக்கு தான் இந்த வார்த்தை சொல்ல வந்திருக்கிறேன். உன் வெக்கத்துக்கு பதிலாய் இந்த ஆண்டு இரட்டத்தனையான நன்மை வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, அன்னைக்கு இந்த ஆண்டு வரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த ரூத் பட்டதெல்லாம் அவமானம், வேதனை, வருத்தம், தருத்திரம். உண்மைதானம்மா? ரூத்தின் சரித்திரத்தை பாருங்கள். தருத்திரம், வேலைக்கு சேர்க்கல, வேலை செய்ய பலன் இருக்குதோ இல்லையோ, வேலைக்கு சேர்க்கல. கதிரை பிறக்க போகிறார், கீழே கிடக்கிற கதிர்களை பிறக்க போகும்போது வேலைக்காரி கிண்டல் பண்ணுதான். கதிர் பிறக்க வந்துட்டாளாகும், வெளிநாட்டுக்காரி அப்படித்தானே பேசியிருப்பாங்க. அந்த தேசத்துக்காரி இங்கே உள்ள பையனை கட்டிட்டு எப்படி இருக்கிறா பாரு, கதிரை பிறக்க வந்துட்டா, கதிர் கீழே நடக்குது, சிந்தனை பிறகுதான் சொல்லி சீப்பா பேசினாங்க. ஆனால் என் ஆண்டவர் எப்படி பார்ப்பாருங்கிறதால் நீ பாருங்களேன். என் ஆண்டவர் மனிதன் பார்க்கிறோடி பார்க்க மாட்டார். என் ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது பாருங்களேன். அந்த ரூத்தை எப்படி பார்த்துருப்பாரு நிஜமான். அங்கே இருந்து நான் நினைக்கிறேன், இங்கே கீழே இவர்கள் பேசிக்கொள்வார்கள் இந்த ரூத்தை பற்றி. ஐயோ பிறக்கிக்கிட்டு இருக்கா, வேலை செய்ய தெரியாதவா கதிரை பிறக்கிக்கிட்டு போய் சாப்பிடுதா, இவ எத்தனை நாள் பிழைப்பா, இவளுக்கு என்ன இருக்கு, இவன் எத்தனை நாள் பிழைக்க முடியும்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேலே நிஜமான் பார்த்து கொண்டு இருப்பார். எப்படி தெரியுமா பார்ப்பாரு, என் பிள்ளையா நீ கிண்டல் பண்ணுத, என் பிள்ளையா கிண்டல் பண்ணுத, யாருன்னு உனக்கு தெரியாம நீ கிண்டல் பண்ணுன்னு சொல்லி நிஜமான் பார்த்து கொண்டே இருந்திருப்பார். நடந்த காரியத்தை பாருங்களேன். எந்த வயலில் கதிர் புறக்கினாலோ, எந்த வயலில் எல்லா வேலைக்காரியாலும் கிண்டல் பண்ணப்பட்டாலோ அதே வயலுக்கு சொந்தக்காரி. கைகளை தட்டி சொல்லுங்களேன், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ எங்க வைக்கப்பட்டியோ அதே இடத்துல உயர்த்து வைப்பார், அதே இடத்துல உயர்த்து வைப்பார். ஒருவேளை நான் சொல்வேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுவேன், என் அன்பு சகோதரனே இன்னைக்கு கடன்பட்டு நீ ஊரை விட்டு போயிருக்கலாம், என் அன்பு சகோதரனே இன்னைக்கு வேலைக்கு வழி இல்லாமல் நீ ஊரை விட்டு போயிருக்கலாம். ஆனால் நீ ஒரு நாள் திரும்பி வருவாய். நீ கடன்பட்டவனாய் அல்ல, நீ ஊரை விட்டு வேலை இல்லாமல் போனவனாய் அல்ல, அநேகருக்கு வேலை கொடுக்கிறவனாய் செல்வந்தனாய் தேவன் உன்னை சீக்கிரத்தில் கொண்டு வருவார். ஏனென்றால் உன் அவமானத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைக்கு இந்த அவமானமா, என் பிள்ளைக்கா என்று அவர் இருதயத்தில் வேதனைப்படுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஐயா, அவர் சொல்வார், நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்வார். தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்களேன். அந்த ரூத்தின் சம்பவத்திலே பாருங்களேன். ரூத் 4:13 சொல்லுது, ரூத்தை அந்த போவாஸ் விவாகம் பண்ணினான். போவாஸ் விவாகம் பண்ணையும் யோசித்து பாருங்க ஐயா. எந்த வயலில் தப்புன கதிரை பிறக்கினாலோ அந்த வயலுக்கு யார் சொந்தக்காரி? ரூத் சொந்தக்காரி. ஆமாம் சொல்லுங்களேன், ரூத் சொந்தக்காரி. எந்த தேசத்துக்கும் அனாதை போல வந்தாலோ அந்த தேசத்தில் மனம் முடித்தனால அந்த தேசத்தின் மருமகள்.
அவன் தானே அந்த தேசத்துக்கு சொந்தக்காரியை மாத்திரமல்ல, என் எஜமானுடைய சந்ததியில் வந்ததினாலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு மகாராஜன் இந்த ரூத்தின் சந்ததியை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு சகோதரியே, நான் உனக்கு சொல்வேன், இந்த இயேசுக்காய் நீ வைராக்கியம் பாராட்டினாய், உனக்கும் இதைத்தான் செய்ய போகிறார். உன் பிள்ளைகள், நான் சொல்வேன், தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், நீ குறித்து வைத்துக்கொள். உன் பிள்ளைகள் ஆளுகை செய்கிற இடத்தில் இருப்பார்கள். எந்த குடும்பம் உன்னை ஏளனம் பண்ணினதோ, எவர்கள் உனக்கு விரோதமாய் பேசி உன்னை அற்பமாய் பார்த்தார்களோ, அவர்கள் உன் பிள்ளையின் முன்பாய் கைகட்டி நிற்பதை உன் கண் காணும். யோபு சொன்னது போல, அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்ணே காணும். உன் கண்ணு பார்க்குமா? உன் கண்ணு பார்க்கும். பயப்படாதே, சீக்கிரத்தில் ஆண்டவர் நியாயம் செய்வார். எல்லா நாளும் அப்படி இருப்பாரோ? இருக்க மாட்டாரு. இருக்க மாட்டாரு. தேவாதி தேவன் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்பவருமாய் இருக்கிறார். இந்த ரூத்தை, தம்முடைய ஜனத்தை, தம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ரூத்துக்கு தேவன் இதை செய்தது உண்மை என்றால், ஏனையா ஏனம்மா சொந்த பந்தத்தை விட்டு சொந்தங்களுடைய பேச்சை கேட்காமல் இயேசுவான் தெய்வம் என்று இயேசு என்று புலம்பிக் கொண்டு இயேசு பின்னால் வந்து கொண்டு இருக்கிற உன்னை விடுவாரோ? விடவே மாட்டார். என் எஜமான் சொல்லியிருக்கார், என்னிடத்தில் வருகிற எவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாராயிருந்தாலும் அவர் தள்ள மாட்டார். எந்த நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் தள்ள மாட்டார். அந்த ரூத்தை போல, கைவிடப்பட்ட ஒரு விதவை போல, அனாதை போல வந்திருந்தாலும் நீ அனாதை அல்ல. உனக்கு நிஜமானே தாயாய் தகப்பனாய் இருந்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறாய். ஐயோ, நீ ஒரு முன் மனம் போல் மனம் முடித்து நீ வெளியூரில் இருந்து புலம்பிக்கிட்டு இருக்க, எனக்கு யாருமே இல்லையேன்னு ஆண்டவர் சொல்கிறார், மகளே மகனே என்று சொல்கிறார். நீ என்னை தேடு. அப்பொழுது நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டியோ, நீ எந்த ஜனம் உன்னை வெறுத்து ஒதுக்கினதோ அவர்கள் உன் பக்கத்தில் வருவார்கள். இது சீக்கிரத்தில் உனக்கு நடக்கும். தேவாதி தேவன் உனக்கு சொல்ல இருக்கிறார். உனக்கு சொன்னது இது. அவர் வாக்கு மாறாத தேவன், வார்த்தைகள் உண்மை உள்ளவர். ஒருவேளை நான் சொல்லுவேன், நீ ஒருவேளை கடை வச்சு விற்கப்பட்டு போனீங்களா? நல்ல கடை நல்லா விற்கும் நினைச்சையா? அநேக நல்ல மனிதர்களால் என் கடையின் பெயரை கெடுத்து விட்டார்கள். அநேக வேண்டாத பெயர்களை சொல்லி என் கடையின் பெயரை கெடுத்து வியாபாரத்தை எனக்கு நஷ்டமாக்கி விட்டார்கள் என்று சொல்லி புலம்புகிறீர்களா? சகோதரனே, என் ஆண்டவர் உன் அருகே இருக்கிறார். இன்றைக்கு அவரை பார். இன்றைக்கு நீ விற்கப்பட்ட அதே ஊரில், அதே இடத்துல வருமானத்தை தேவன் தருவார். எவர்கள் வீண்பலி சுமத்தினார்களோ அவர்களே வந்து உன்னிடத்தில் வேலை செய்வார்கள். இது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சுதந்திரம், அதிகாரம். இது எதத்தில் எதுமாய் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் அவன் சத்துருக்களும் உன்னோடு சிநேகமாக இருக்கும்படி செய்வார் என்று. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இன்றைக்கு உன்னுடைய எல்லாவற்றுக்கும் தேவனை முதலாவது தேடுங்கள். நீங்கள் வெக்கப்பட்ட இடத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். இரட்டத்தனையான நன்மையால் நிரப்புவார். எனக்கு ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மலைவாசி பெண் கலெக்டராய் மாறினார். எங்கள் பத்திரிகையிலே பார்த்துருக்கலாம். அந்த மலைவாசி பெண்ணை போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். என் ஆதிவாசி தானே, இலைதலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணும், நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டு வர, நீ ஆதிவாசி தானே சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்களாம். நடந்ததை சொல்கிறேன். நீ ஆதிவாசி தானே, அன்னைய மாதிரி நிலதலை பட்டுருவியா, ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுவார்களாம். இந்த கிண்டல் அவமானத்தையும் தாங்கி இந்த பெண் படித்தாள். எந்த மாவட்டத்தில், எந்த ஊரில் கிண்டல் பண்ணப்பட்டாலோ அவங்களுக்கு அவள் தான் கலெக்டர். இப்போ யார் அவங்க? கலெக்டரம்மா. வெக்கப்படாதம்மா. வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையா இல்லை, ஆயிரத்தனையான பதில் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அதை இந்த நாளிலிருந்து உனக்கு செய்வார். 1000 மடங்காய் உனக்கு செய்வார்.
நீ அவரை நம்பிடு. அந்த ரூத்தை போல என்ன நடந்தாலும் அப்பா உம்மை நான் விடமாட்டேன். நீ என்ன செய்தாலும் சரி, நான் நினைக்கிறேன் அவள் ஒரு பணக்காரியாக இருந்திருக்கலாம். பணக்காரியாக இருந்தால் தானே இப்போ கட்டுவாங்க. அந்த பணக்காரி வேலை செய்ய தெரியாம தாயா கதிரை பறிக்கிறப்பா. ஒரு வேலைக்காரியாக இருந்த வேலை செய்யக்கூடிய அந்த வேலை நான் கருதறுக்க வாரம்னு சொல்லியிருப்பாளே, கருதறுக்க தெரியாம முடியாம தான் அந்த ஒரு நல்ல சுகபோகமாய் வாழ்ந்தவள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு இயேசுவுக்கு பின்னால் வந்ததினாலே கதிரை புறக்கினாள். என் ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளை கதிர் பிறக்கிற சந்ததி கிடையாது. என் பிள்ளை யார்கிட்டையும் கையேந்தக்கூடிய பிள்ளை இல்லை. என் பிள்ளை அடுத்தவனுக்கு கையை கட்டி அவன்கிட்ட கையேந்த பிள்ளை இல்லைங்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சீக்கிரத்தில் நியாயம் செய்தார். அதை தான் உங்களுக்கு செய்வார். நீ கை ஏந்த பிறந்தவன் அல்ல என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனே, நீ கொடுக்க பிறந்தவன். என் ஆண்டவர் உன் கரத்தை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் உன் கரத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உன் வழியை கர்த்தருக்கு போய் வச்சிரு. ஃபர்ஸ்ட் அப்பான்னு கூப்பிடுங்க. என்னோடு சேர்ந்து கூப்பிடுங்களா, இயேசுவே இந்த நாளில் இருந்து நான் உண்மை தகப்பனா ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு அந்த ரூத்து சொன்னா, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தெய்வம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தெய்வம், நீ எங்கே போனாலும் அங்கே சொல்லி அதே போல சொல்லுங்க. அப்பா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் டேடி, நான் உம்முடைய பிள்ளைப்பா, உமக்கு பிரியமாய் வாழ்வேன் டேடி. சொல்லுங்க. நீங்க எந்த வெக்கப்பட்டீங்களோ எனக்கு தெரியாது, எந்தெந்த காரியத்தில் குறையா இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, உங்க குடும்பம் உங்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்திட்டோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியா, ஏசுவால் உன் வெக்கத்தை மாற்ற முடியும், ஏசுவால் உன் தருத்தரத்தை மாற்ற முடியும், ஏசுவால் உன் தலையை நிமிர செய்ய முடியும், உன் தலையை உயர்த்த முடியும். அற்பமாய் பார்க்கிறவன் குடும்பத்துக்கு மத்தியின் மாத்திரமல்ல, ஊருக்கு மேல உன் தலையை உயர்த்த முடியும். என்னண்டவரால் முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையாம். சகோதரனே கேளு, சகோதரியே கேளு, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா நான் அவமானத்தோடு தான்ப்பா வந்திருக்கிறேன், நான் வருத்தத்தோடு தான்ப்பா வந்திருக்கிறேன். என்னால் இன்னைக்கு அநேக சகோதரிகள் புலம்புகிறார்கள், ஐயா கடனால் எனக்கு வெளியே தலை காட்ட முடியல, அவமானமாக இருக்கு, எனக்கு நியாயமாய் வரக்கூடிய பணங்கள் வரலை, எனக்கு நியாயமாய் வரக்கூடிய என் சொத்துக்கள் வரலன்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு ஒரு முடிவு வருகிறது. இந்த நாளிலிருந்து அதற்கு ஒரு முடிவு சீக்கிரத்தில் வருகிறது. உனக்கு நியாயமாய் வரக்கூடிய அத்தனை காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். நீ வாய்க்க செய்வார். நீ பொறுத்தனையோடு ஜெபி, தேவன் உனக்கு வாய்க்க செய்வார். இன்றைக்கு நண்பு சகோதரியே, தேவாதி தேவனோடு பேசுகிறார். நீ பொறுத்தனையோடு ஜெபி, ஜெபித்து பார். இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உண்மையில் விளங்கட்டும், தேவனுடைய கரம் உன்னை தொடட்டும். அப்பா இயேசுவே உடைய வல்லமை விளக்க ஆண்டவரே இன்னும் பலமாய் வெளிப்படட்டும். அப்பா பலமாய் வெளிப்படட்டும். சாபங்கள் தொலைந்து போகட்டும். இதுவரை துரைத்து வந்த பொல்லாத சாபங்கள், தரித்திர பிசாசுகள், சநாச மோசம் செயலற்று போகட்டும். என் ஆண்டவருடைய கரம் ஆசிரியக்கிறனாலே இவர்கள் ஆண்டவரே பட்டணங்களை உயர்ந்த நிலைக்கு வரட்டும். அப்பா நசனகே இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே.